கர்த்தர் இன்றி உங்களிடம் சொல்லுகிறார், எல்லாரையும் தாங்கி நின்ன நீங்க இப்போ உங்களை யாராவது தாங்கணும்னு தோணுதா? கேளுங்க. பைபிள்ல ஏசாயா அதிகாரம் 41 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சில நேரம் நாம எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்க முயற்சி பண்ணுவோம். வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, நம்மை நம்பி இருக்கிறவங்களுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு நேரத்துக்கு மேல நம்ம மனசுக்குள்ளேயே தோணும், என்னால இனிமேல் முடியல, யாராவது என் கையை பிடிச்சு என்னையும் நடத்த மாட்டாங்களான்னு. அந்த நேரத்துல தான் தேவன் உங்ககிட்ட சொல்லுறாரு, நீங்க தனியா நடக்கல, நான் உங்க கையை பிடிச்சிருக்கிறேன். நீங்க விழுந்துருவீங்கன்னு பயப்படுற இடத்துல கூட நான் உங்களை விட மாட்டேன். எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்காம போனாலும் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். இப்போ பாதை தெரியாம இருக்கலாம், முன்னாடி என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தை அப்பாவோட கையை பிடிச்சு நடந்தா முழு பாதையும் தெரிய வேண்டியதில்லை. அதே மாதிரி நீங்க தேவனை நம்பி நடந்தா போதும். இன்னைக்கு உங்களுக்கு பலன் இல்லைன்னு தோணலாம், ஆனா உங்களை பிடிச்சிருக்கிற தேவனுடைய கை இன்னும் விடல. அதனால பயப்படாதீங்க, நீங்க விழ போறதில்ல. தேவன் உங்களை பிடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு தான் தேவையா இருந்திருந்தா கமெண்ட்ல ஆமென் சொல்லுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தனியா தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.